நடிகை சமந்தா முதன்முறையாக தயாரித்த சுபம் திரைப்படம் நல்ல வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. அதே நேரம் குடும்ப சிக்கல், மன வருத்தங்கள், உடல் நலமின்மை என பல்வேறு சவால்களை சமாளித்து இன்றைக்கும் அதே உற்சாகத்தோடு திரையுலகத்தில் முத்திரை பதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தாண்டி வந்த தடைகள் பலருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் இருக்கிறதாக பலரும் பாராட்டுற நிலையில் திரையுலகத்தில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகையாகவே இருந்துட்டு இருக்காங்க நடிகை சமந்தா. சமீபத்தில் கிராசியா இந்தியாவுக்கு அவங்க அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நடிகை சமந்தா ஒரு டைமில் தமிழ், தெலுங்குன்னு பல்வேறு மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்து ஒரு வருஷத்துலேயே அதிக திரைப்படங்கள் நடித்த நடிகையெல்லாம் ஒரு டைமில் கலக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ நடிகை சமந்தா ரொம்ப கம்மியான திரைப்படங்கள் தான் பண்ணுறாங்க, அவங்கள பெரிய அளவில் திரையிலலாம் பார்க்க முடியறதில்ல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது குறித்து அவங்களே மனம் திறந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, எல்லா விஷயத்துலையும் தீவிரமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு எது உண்மையில் ஆர்வமாக இருக்கோ அதில் மட்டும்தான் தீவிரமாக முயற்சிக்கிறேன். அதில் ஒன்று உடற்பயிற்சி, இன்னொன்று படங்கள் நடிக்கிறது. நான் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனால் அது அனைத்துலேயுமே நான் ஆர்வமாக நடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நான் பல திரைப்படங்களில் ஆர்வமே இல்லாமல் தான் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்ற தீவிர எண்ணம் மட்டுமே என்கிட்ட இருந்தது. ஆனால் இப்போது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் முதலீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும், நான் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு திரைப்படமும் என்னுடைய இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமானவை. ஒரே நேரத்தில் 5 திரைப்படங்களை நடிக்கிறதில்ல அப்படின்னு முடிவு செஞ்சு மனசுக்கு நெருக்கமான கதைகளை மட்டுமே தேர்வு செஞ்சு நடிக்கிறேன். என் உடலுக்கு செவிசாய்க்க வேண்டும் அப்படின்றதுனால என்னுடைய வேலையின் அளவை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய உடல் நலம் முன்ன மாதிரி இல்லை, நிறைய பாதிக்கப்பட்டுச்சு, அதனால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல அப்படின்றதுனால என்னுடைய வேலையின் அளவை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கடமைக்காக மட்டும் அல்லாமல் என் ஆற்றலை செலுத்தும் ஒவ்வொரு விஷயமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கேன். அதனால் என்னுடைய திட்டங்களின் தரம் நிச்சயமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா. அவங்க ஏன் முன்ன மாதிரி படங்கள் நடிக்கிறதில்ல, ஆக்டிவாக இருக்கிறதில்ல அப்படின்னு கேட்டவங்களுக்காகவே இந்த பேட்டியில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க.